ஸோ இந்த வீடியோவில் நம்ம 800ஓட ஸ்டார்டிங் ட்ரபிள் கம்ப்ளைண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு அதை இனிஷியல்லேருந்தே காட்டுறேன் எப்படி பண்ணுங்கிறத. ஸோ நீங்களும் இதை ரெடி பண்ணலாம், கம்ப்ளைண்ட்டும் நீங்கள் ஃபைன் பண்ணலாம். முதல் விஷயம், வண்டி ரன்னிங்கில் தான் இருக்குது, உங்களுக்கு ரேஸ் பண்ணி காட்டுறேன். ஸோ இப்போ ஆஃப் பண்ணிவிட்டு திரும்பி ஸ்டார்ட் பண்ணால் வண்டி ஸ்டார்ட் ஆக மாட்டேது. ஸோ இந்த மாதிரி ஸ்டார்ட் ஆகலைன்னா ஒரு 50% ஆஃப் சான்ஸ் பேட்டரியிலேருந்து தான் வரும், இன்னொரு 30% சான்ஸ் செல்ஃப் மோட்டர்லேருந்து வரும், மீதி 20% ஆஃப் சான்ஸ் வந்து ஒயரிங் அப்புறம் அது ரிலேட்டட் லைக் பிசிஎம் இசிஎம் எதாவது ஃபெயிலியர் ஆச்சுன்னா அந்த மாதிரி வரும். பட் ஸ்டார்ட் ஆன வண்டி திரும்பியும் ரீஸ்டார்ட் பண்ணி ஆகலைன்னு சொன்னால் கண்டிப்பாக அது பேட்டரியிலேருந்து தான் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்திருக்கும். ஸோ ஆல்ரெடி நாங்கள் பேட்ரி ரிப்போர்ட்டில் ஃபுல் செக்கப் பண்ணிட்டோம். ஸோ அதில் பார்த்த வரைக்கும் பேட்ரி வந்து ஃபுல் டெட்டு. ஸோ ஆல்ரெடி அதை ரீசார்ஜ் பண்ணியிருக்காங்க. ரீசார்ஜ் பண்ணதில் வந்து அதோட செல்ஸ்லாம் வீக்காக இருக்குது. அதனால் செல்ஃப் மோட்டருக்கு வர வேண்டிய அவுட்புட் வந்து சரியாக கிடைக்க மாட்டேங்குது. ஸோ அதனால் ஃப்ளக்சுவேஷன் நடக்கிறதுனால சரியாக இனிஷியல் ஸ்டார்டிங் ட்ரபிள் இஷ்யூ வருது. ஸோ இப்போ இதுக்கு பேட்ரி மாற்றி வந்து ரெடியாக இருக்கும். ஈவன் நீங்கள் மாற்றாமல் இதுலேயே ஓட்டுறதுனால இன்ஃபேக்ட் அந்த செல்ஃப் மோட்டர் கூடமே ப்ராப்ளம் ஆக வாய்ப்பு இருக்குது. அதுவே பாருங்கள், இப்போ நாங்கள் சும்மா டெம்பரவரி தான் சொல்யூஷன் கொடுத்துருக்கோம். ஸோ இதுக்கு இப்போ பெர்மனன்ட் சொல்யூஷன் வந்து சர்வீஸ் பண்ணி பேட்டரி ரீப்ளேஸ் பண்ணுறது தான். ஸோ இப்படி தான் பழைய பொருளோட ஒர்க்கிங்ஸ் இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், வண்டி ஸ்டார்ட் ஆகிருக்கும். இதை ஏன் நாங்கள் சொல்கிறோன்னா, இனிஷியலாக ஒரு சின்ன இருக்கும்போதே பார்த்துட்டிங்கன்னா அது அந்த இதோட முடிஞ்சிடும். ஸோ அப்படி இல்லாமல் நீங்கள் நாள் கடத்துனீங்கன்னா இந்த மாதிரி பெரிய கம்ப்ளைண்ட்டில் வந்து நிற்கும். ஸோ இந்த மாதிரி நாங்கள் கரெக்ட் பண்ணி தருவோம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ்னால் கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். இந்த வீடியோ அவ்வளோதான். பிடிச்ச லைக் அண்ட் கமெண்ட் ஷேர். தேங்க்யூ.